போன வீடியோல வந்து 2019 2018 வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து எனக்கு இந்த பணம் வந்து எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, என்னால வந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க முடியல. அதனால வந்து என்கிட்ட வந்து ஒரு 15 பவுன் வந்து ஜுவல் இருந்துச்சு. ஓகே, அதை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மதுரையில வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக நம்ம போயிருந்தோம். ஓகே, போன இடத்துல வந்து கரெக்டா 2வது நாள் வந்து காலையில ஒரு 6 மணிக்கு எங்க வீட்டு மாடி வீட்டுல வந்து எனக்கு ஒரு அவசர கால், ஒரு ரொம்ப ஒரு திகிலான ஒரு கால் இருந்துச்சு. என்ன அப்படி என்னோட காணாம போன பர்ஸ் வந்து எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தோட கேம் வச்சு என் கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2018-19 பீரியட்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வந்து கடன் கொடுத்துருந்தாரு. என்னோட ஃப்ரெண்டுனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டோட எனக்கு ரிலேஷன் வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எனக்கு இந்த குறிப்பிட்ட பீரியட்ல வந்து எனக்கு மேரேஜ் இருக்கு, அந்த பீரியட்ல வந்து எனக்கு இந்த பணம் வந்து நீங்க ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கியிருந்தாரு. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பீரியடும் வந்துச்சு. என்னால் வந்து பணம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியலை. அப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, சரி என்கிட்ட இருக்கிற ஜுவல் வந்து இப்போதைக்கு வச்சு கொடுத்துடலாம், ஒரு 1 வீக் கழிச்சு அவருக்கு வந்து ஜுவல் வச்சு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற அரேஞ்ச் பண்ணி இந்த ஜுவல் வந்து திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வீட்டில் இருந்தோம். நாங்கள் வந்து இருக்கிறது பெங்களூரு. அப்போ வந்து மதுரையில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு வந்து நாங்கள் போயிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிறவங்க வந்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் ஒன்று சொன்னாங்க. அது என்ன நியூஸு, இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். காலையில் வந்து ஒரு 6:30 மணி இருக்கும். 6:30 மணிக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. பொதுவாகவே வந்து காலையில் அவ்வளோ ஏர்லி மார்னிங்லாம் யாருமே கால் பண்ண மாட்டாங்க, அன்லஸ் ஒரு அவசரமான நியூஸ் இருந்தால் மட்டும்தான். என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவசரமாக இது பண்ணும்போது அவங்க ரொம்ப பதட்டமாக சொன்ன விஷயம் என்னென்னா, உங்கள் வீடு வந்து உடஞ்சிருக்கு, பூட்டு உடஞ்சிருக்கு, நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னோன்னா எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுட்டு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், என்ன நடந்திருக்குன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 2-3 பேரை ஒரு ஜென்ஸு, மேலே இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே போய் பார்த்தோன்னே அங்கே வந்து தெஃப்ட் நடந்திருக்கு எங்கள் வீட்டில். தெஃப்ட் அதாவது எல்லா பீரோவும் திறந்து கிடக்கு, அதே மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து செல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து பெட்டில் கிடக்கு, பீரோட லாக்கர்லாம் திறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே வந்து அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க, போலீஸும் வந்துட்டாங்க. உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, இது வந்து போலீஸ் கேஸு, நீங்கள் எஃப்ஐஆர் கொடுக்கணும், நாங்கள் வந்து உடனே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. நாங்கள் உடனே நானும் என்னோடய ஒய்ஃபும் என்னோட பையனும் கிளம்பி அடுத்த நாளே நாங்கள் வந்துட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ஈர்ப்பு விதி பண்ணுறவன், எனக்கு எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மதிக்கவே இல்லை. அங்கே ஒரு போலீஸ் என்ன சொன்னார்னா, வீட்டில் எவ்வளோ ஜுவல் ஏன் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கன்னடாவில் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ புரியாமல் இருந்தது ஒரு விதத்தில் நல்லது தான். அதுக்கப்புறம் யாருமே வந்து கேஸ் எடுக்கல. எங்களை வந்து ரொம்ப நேரம் காக்க வச்சாங்க. உட்காந்துட்டே இருந்தோம், கூப்பிடவே இல்லை. சடனாக ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுப்பா என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கன்னடாலே பேசினார். அந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு தமிழ் போலீஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள், நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும். ஏன்னா இப்போது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் கன்னடம் வந்து மஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் சரி, வேற இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் சரி, கன்னடா தான் வந்து பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூல் இருக்குது. ஓகே, அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தான் கன்னடா தெரியும். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி என்னால் ஆர்கியூ பண்ண முடியல. அந்த நேரத்தில் வந்து அந்த போலீஸ்காரர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். நாங்கள் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப நெகட்டிவாகவே இருந்துச்சு, மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப நெகட்டிவாகவே இருந்துச்சு. அந்த வீட்டை வந்து காலி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சு ரொம்ப நெகட்டிவாக தான் பண்ணோம். இப்போது இந்த மாதிரி வந்து சடனாக வந்து ஒரு துக்க நிகழ்வு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நடக்கும்போது ஈர்ப்பு விதி கான்செப்ட் வந்து நம்ம மறந்தே போயிடும். ஈர்ப்பு விதி மேலே வந்து நம்மளுக்கு வந்து கவனமே போகாது, அந்த எண்ணமே இருக்காது. இது வந்து ஜென்ரல் சைக்காலஜி தான். இது வந்து எனக்கும் நிறையா விஷயத்தில் நடந்திருக்கு.
அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சீரியஸாக வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு நார்மல் இதுக்கு வந்ததுக்கப்புறம் சரி ஜுவல் தானே போட்டோம், நம்ம வந்து மறுபடியும் சம்பாரிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே நாங்கள் ஆறுதல் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நாங்கள் ரூபா கொடுக்கணும், அது வந்து பக்கத்தில் வந்துருச்சு. அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பர்சனலான ஏதோ ஒன்று எடுத்து அதை கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட வந்து எல்லாருமே சொன்னாங்க, நீ தான் ஈர்ப்பு விதி நல்லா பண்ணுவியே, இந்த ஈர்ப்பு விதியை வச்சு இந்த ஜுவல் கிடைக்கிறதுக்கு என்னமாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு அந்த தாட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து கொஞ்சம் மைண்டு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக எப்போவுமே விஷன் போர்டு அதெல்லாம் ஒட்டியிருப்பேன். அந்த 3 நாள் வந்து நான் பிளைண்டு. எனக்கு ஜுவல் தொலைஞ்சது கூட எனக்கு வந்து கவலை கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத என்னோட மில்லியன் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 நாள் வந்து அந்த ஈர்ப்பு விதி எதுவுமே வந்து என் மைண்ட்லேயே கிடையாது. எல்லாமே வந்து பிளைண்டாகவே இருந்துச்சு, பிளாங்காகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் நார்மல் லைஃப் வரும்போது இந்த விஷன் போர்டு, அதுக்கப்புறம் நன்றி எழுதுறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் மறுபடியும் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு விஷுவலைசேஷன் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஜுவல்லை நோக்கி. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன விஷுவல் பண்ணேன் அப்படின்னா, அந்த போலீஸ்காரர் வந்து என்னை கூப்பிட்டு இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல் வந்து கொடுக்குற மாதிரியும் நான் வந்து ஒரு விஷுவல் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பண்ணல, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாமல் தான் பண்ணேன். அது வந்து கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் 2-3 தடவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டேன், யாருமே மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல வந்து நின்று நான் பாட்டு கேஷுவலாக நின்றுருக்கும் போது இதன் ரிலேட்டடாக வந்து 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. கன்னடாவில் தான் பேசியிருந்தாங்க. எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு என்ன அப்படின்னா, அவங்களோட ஜுவல்லும் காணாமல் போன மாதிரியும், இந்த ஜுவல்லெல்லாம் வந்து இந்த மாதிரி காணாமல் போச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்காது, இதெல்லாம் வந்து அவ்வளோதான், அப்படியே கிடைச்சாலும் போலீஸ்காரங்க ஆட்டையே போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது நான் போய் இந்த மாதிரி சொன்னேன், என்னோட இன்சிடெண்ட்டை சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னோன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி கிண்டலாக தான் சொன்னாங்க. அதெல்லாம் கிடைக்காதுப்பா, மறந்துடு, அதெல்லாம் வந்து எந்த காலத்தில் கிடச்சிருக்கு, அப்படியே கிடைச்சாலும் வந்து உனக்கு வந்து கொஞ்சம் தான் கொடுத்துட்டு அதுவும் ரொம்ப வருஷம் ஆகும், எப்போ கிடைக்கலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அது வந்து கன்னடாவில் தான் சொன்னாங்க, எனக்கு பாதி புரிஞ்சு. அப்போ அந்த செகண்ட் வந்து நான் ஒரு வந்து சேலஞ்சு பண்ணேன், எவ்வளோ சிக்கலான விஷயத்த வந்து நம்ம ஈர்ப்பு விதியை வச்சு கண்டிப்பாக வந்து இதை சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சாய்பாபா வந்து எனக்கு குரு. அப்போ வந்து அவர்கிட்ட நான் உருகி வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு இந்த ஜுவல் கண்டிப்பாக வேணும், எனக்கு என்ன பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு இந்த ஜுவல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் மனமுருகி நான் பிரார்த்தனை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ நான் விஷுவலும் பண்ணுவேன் அப்பப்போ. ஏன்னா இது வந்து லாங் ப்ராசஸ் அப்படின்னு என் மனசுக்குள்ள விழுந்துருச்சு, ஒரு ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருச்சு. லாங் ப்ராசஸ், ரொம்ப நாள் ஆகும், அதனால நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் போயிடுச்சு. இதை பற்றிலாம் நான் மறந்தே போயிட்டேன். அந்த பீரியடில் வந்து நான் ஒரு 6 மாதம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிரைம் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ், பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ், நம்ம அண்ணாமலை சார் அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். அந்த ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் வரும்போது அவரும் கன்னடாவில் தான் பேசினார். எனக்கு ஒன்றுமே புரியலை, வேகமாக பேசினார். ஆனால் எனக்கு என்ன மேலோட்டமாக புரிஞ்சுன்னா, உங்களோட ஜுவல் வந்து நீங்கள் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அவர் கன்னடா பேசுவார், நான் அவர்கிட்ட ஃபோன் கொடுத்து என்ன விவரம்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க, அதில் வந்து சில கேசஸ் மட்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்திருக்கு, மேலிடத்துலேருந்து எங்களுக்கு பயங்கர ஃபோர்ஸு, அதனால ரேண்டமாக நாங்கள் வந்து செலக்ட் பண்ணப்போ உங்களோட எஃப்ஐஆர் வந்து எங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் உடனே வந்து கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து நாளைக்கே வாங்க, இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் உங்களை அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் உடனே அடுத்த நாள் கிளம்பி போனோன்னா அங்கே ராஜ மரியாதை, டீலாம் கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டரை உட்கார வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் லேடிஸை கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சொல்லிட்டார். அப்புறம் போய் அவங்க வந்து நல்லா பேசினார், என்ன நடந்துச்சு. அப்புறம் நான் தமிழ்நாடுன்னா அண்ணாமலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறையா சொன்னார், அவரோட பெருமைகள் எல்லாமே, அவரோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எத்தனை பவுன் காணாமல் போச்சு அப்படின்னா 20 பவுன் அப்படின்னு. சாரிப்பா அவ்வளோ கிடைக்காது, ஒரு 10 பவுன்லேருந்து 12 பவுன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல் வந்து காமிச்சார். ஆனால் அந்த ஜுவல் கிடைக்காது, இது வந்து வேற ஜுவல், இது வந்து வேற ஜுவல் தான் உங்களுக்கு கொடுப்போம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட. சரி சார், ஓகே, பரவாயில்ல, இது கிடைச்சதே பெரிய விஷயம், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் வாங்கிட்டு ஒரு 15 நாள் ஆகும், இது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே அப்ரூவல் ஆகிட்டு தான்
வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். அங்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த ஒரு செயினில் வந்து சாய்பாபாவோட டாலர் இருந்துச்சு. ஓகே, அந்த டாலர் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த டாலர் தான். இதில் வந்து சாய்பாபா இருக்கிறாரு. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ சாய்பாபா தான் இந்த மிகப்பெரிய கேம் வந்து நடத்தியிருக்காரு. அந்த அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ரொம்பவும் லக்கி. ஏன்னா நாங்கள் வந்து ரேண்டமாக வந்து நாங்கள் கேஸ் செலக்ட் பண்ணும்போது மொத்தம் வந்து 15 கேஸ் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களோட கேஸ் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பர்சனலாக என்கிட்ட சஜஸ்ட் பண்ணார், இந்த கேஸை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க. அவங்க வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை வந்து சொல்லியிருக்கார் போல். நான் ஒரே ஒரு தடவை போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை போய் இங்கே ரெக்வஸ்ட் பண்ணேன். அது எப்போ, 1 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவர்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து சாய்பாபா தான் அவரோட கனவு வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இங்கே வந்து சாய்பாபா மட்டும் கிடையாது, சாய்பாபா ப்ளஸ் அந்த ஈர்ப்பு விதி, நான் கொடுத்த அந்த எனர்ஜி எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த கேம் ஆடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஆணித்தரமாக வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 இன்சிடென்ட் வந்து ஈர்ப்பு விதியில் வந்து நடந்திருக்கு. இது வந்து இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாய்ஸ் அனுப்புங்க. ஒரு 6 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு வாய்ஸாக வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதில் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். அதில் வந்து நீங்கள் வாய்ஸாக வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க, அதுக்கு வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு வாய்ஸாக போட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுலேருந்து ஒரு படிப்பனையாக இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, ஈர்ப்பு விதியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது எனக்கு அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.